சனீஸ்வர பகவானுடைய வழிபாடை செய்து கொள்வது நல்லது. அப்ப அந்த கஷ்டங்கள் இல்லாம இருப்பாங்க. ஆனா கும்பராசி அகத்தியருடைய ராசி. 18 சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க. போகர், இந்த அகத்தியர், வசிஷ்டர், இந்த போல வழிபாடு செய்வதனால தாக்கத்திலிருந்து நம்ம கொஞ்சம் விடுபடலாம். வணக்கம். ஆஸ்ட்ரோ ஞானா இந்த சேனல் பார்க்கிற அனைத்து மக்களுக்கும் நபர்களுக்கும் நாடி ஜோதிடர் சிவபாலனின் பணிவான வணக்கங்கள். அடுத்தபடியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள காலங்களில் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உண்டான அதிபதியே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான். ஆனால் இருந்தாலும் வக்கர நிலை அப்படிங்கிறத பெற்றிருப்பதனால நிலையில் அது வக்கரனா போயிட்டு வர்றது வந்துட்டு போறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகுனா, கிரகத்தினுடைய மற்ற கிரகங்கள் ஒவ்வொரு ஜாதகருக்கும் பிறக்கும் போது உள்ள கிரக நிலைகள் மாறுபட்டு இருக்கும். பார்வை இருக்குதா, நல்ல கிரகத்தினுடைய பார்வை இருக்குதா, ஆண் கிரகத்தினுடைய பார்வை இருக்குதா, மெயினா சூரியனுடைய பார்வை, அவர் தான் தகப்பனர். சூரியனுடைய மகன் தான் சனீஸ்வர பகவான், அவருடைய மகன் தான் மாந்தி. அப்போ அவருடைய பார்வை இருந்தாவே அவருடைய தாக்கத்தை குறைச்சிப்பாரு. அப்ப அந்த கஷ்டங்கள் இல்லாம இருப்பாங்க. ஆனா கும்பராசி அகத்தியருடைய ராசி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சித்தர்களுடைய வழிபாடுகள்லாம் அந்த போல ராசி உள்ளவங்க செய்தாங்கன்னா, இப்போ உதாரணமா சாய்பாபா, ராகவேந்தரர், 18 சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க. போகர், இந்த அகத்தியர், வசிஷ்டர், இந்த போல வழிபாடு செய்வதனால அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைச்சி தாக்கத்திலிருந்து நம்ம கொஞ்சம் விடுபடலாம். சில பேருக்கு தடைகள் இருக்கும். அந்த தடைகள் விடுபட்டு சுபசெலவு அடையலாம். சுபசெலவுனா திருமணம், யோகம், தொழில் அமையாமல் போகிறது. இதில் விபத்து, பிணி, கண்டம் நிறைய நடக்கும். விபத்துகள்லாம் அது போலாம் இல்லாமல் அதுலேருந்து நம்ம விடுபட்டு யோக நிலைகளை அடையலாம். அப்போ இது போல உள்ளவங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவானுடைய வழிபாடை செய்து கொள்வது நல்லது. சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு சூழ்நிலைகளிலுமே நல்ல பலனை நம்ம அதிகமாக பெறணும். அப்போ நம்ம நல்லது நடக்கிறதுக்காக சில ஆலயத்துக்கு போவோம் இல்லையா, அது போல ஏழரை சனியா இருந்தாலும் சரி, பாத சனியா இருந்தாலும் சரி, இது போல ஒவ்வொரு சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தில் உண்டான எந்த போல விதிகளை நம்ம மாட்டிக்கிட்டு இருக்குமோ அவங்க பொதுவாக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. ஏன்னா அது பொங்கும் சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி. இந்த பொங்கு சனீஸ்வர பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு வருவதனால என்னன்னா, தனக்கு உண்டான எந்த ஒரு விபத்தா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், தடங்கள் இருந்தாலும் அந்த சுப செலவை கொடுத்துருவாரு. திருமணம் நடக்காதவங்க திருமணம் நடந்துடும், விபத்து வராது, நோய் நொடி இருந்துகிட்டே இருக்கவங்க விலகிடும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு குழப்பம் இருக்கிறவங்களுக்கு அது சரியாயிடும், மனபாரம் குறையும். இது போல ஒவ்வொரு விஷயங்களும், செல்வ கடாச்சார யோகம், புத்திர பாக்கியம், இது போல ஒவ்வொன்றுமே தீராத சிக்கல், விரோதி, வியாதி, கடன், வழக்கு, இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் விடுபடுகின்ற யோகங்களை இந்த ஆலயங்கள்லாம் போயிட்டு நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா முழு பலனை நீங்க பெறலாம். ஓம் சனீஸ்வராய நமக.